ஓகே, கேரளா டு மணாலி பயணத்தில் 67வது நாள். கரெக்டாக ஜூலை 24 ஆச்சு. இந்த கேபின்குள்ளே தான் தூங்கினா, ஒரு சின்ன கேபின்குள்ளே தூங்கிட்டு கிளம்பலாம். நேற்று நைட்டு நல்ல சாப்பாடு, மோர், சோறு, தோசை வித் ஐஸ்கிரீமோட. ஓகே, இதில் தான் தூங்கினா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம கிளம்பலாம். ஓகே, கொஞ்சம் கடலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தா சின்ன அந்த நதி இதுதான் தெரியுது. இந்த அவ்வளோதான், இதுக்கு அங்கிட்டு கடல். அப்படியா அந்த சைடு காற்றாலை, காற்று நல்லா அடிக்குது, காற்றாலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் மலை சாரலும் விழுகுது. ஓகே போகலாம். இன்னும் 90 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். ஓகே, மியானி அப்படின்ற ஒரு இடம், அதுதான் கடல். இங்கே போய் நதியை போய் சந்திக்குது. ஆனால் இதுவும் கடல் தண்ணி மாதிரி தான் இருக்குது பூரா. இருந்து நேராக அங்கிட்ட ஒரு சின்ன கோடு, அப்படி அங்கிட்டு அங்கே மட்டும் கேப்பு. காற்றாலை படு பயங்கரமாக சத்தத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்குது. இங்கிட்ட நிறைய காற்றாலை இருக்குது. அவ்வளோதான், ஃபுல்லாக கடலோரம் வந்துட்டோம். அப்புறம் இன்னொன்று பார்த்தேன், ரோடில் நடுவுக்குள்ளேயும் இந்த ஓரத்துலேயும் சரி ஃபுல்லாக மரக்கண்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அவுட்டரில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஓரளவுக்கு நல்லா க்ளீனாகவே இருக்குது. எல்லாமே மக்கள் கம்மி, இடம் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த பசங்க தான் ஜாலியாக இருக்கேன். அங்கே பாருங்கள், பார்த்தேன் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். முங்கி தெரியுது. அங்கே வர தலையை உள்ளே போட்டு அமைக்கி ஜாலியாக இருக்கானுங்க. அங்கே பாருங்க, ட்ரெயின் போகுது, கூட்ஸ் ட்ரெயின் நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா இதான் பீச். இது ஒரு ஹிட்டன் பீச், பேச்சல் சம்திங் ஏதோ ஒரு ஊர் பேர் போடுங்க, எனக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல. அவ்வளோதான். இந்த மேடுக்கு அங்கிட்டு கடல். இது டர்ட்டில் டெவலப் சென்டர்னு சொல்லி மேப்பில் போட்டிருக்கு. ரொம்ப சொற்பால் தான் இருக்கானுங்க. 2 வண்டி நிற்குது, உள்ளே ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. அவ்வளோதான். ஃபோட்டோகிராஃபி இதுக்கெலாம் தரமாட்டுது. நம்ம மகாபலிபுரம் சைடு அப்படியே வரிசையாக பீச்சாக அந்த நம்ம இருக்கும்ல, அது மாதிரி அங்கேருந்து போகிற வரைக்கும் இருக்கையா பூரா. இப்போ கடலோரத்தில் தான் போய்கிட்டு இருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. சரியான ரோடாக இருக்குது, நல்லா க்ளீனாக போட்டிருக்கானுங்க. இன்னொன்று தார் லெவலில் ரோடு போடலான்னு ரொம்ப காலமாக பார்த்துட்டு வரேன். தார் ரோடே இல்லை, இது சிமெண்ட் ரோடு போட்டு கோடாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கிட்டு ஃபுல்லாக அந்த இப்போ நானும் பார்க்குறேன் பூரா சிமெண்ட் ரோடு தான். மகாராஷ்டிராவிலேருந்தே அப்படி தான் இருக்குது. ஓகே போகலாம். ஓகே, ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு. இங்கே இந்த பேர் என்ன, ஓகா டு மந்தவி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு பெரியில் போயிடலாம் ஒரு மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கூகுள் எல்லாம் செக் பண்ணி வந்தேன். கடைசியில் பார்த்தா இது க்ளோஸில் இருக்கான். ஐயோ, வெறும் 1 மணி நேரத்தில் போகிறது. 1 மணி நேரத்தில் போக முடியலன்னா இப்போ நம்ம 500 கிலோமீட்டர் சுற்றி அந்த ரான் ஆஃப் கட்ஸ் ஒயிட் டெசர்ட்டுக்கு போனோம். மிகப்பெரிய ஏமாற்றம் ஆகி போச்சு. ஓகே போகலாம். ஓகே, ஒரு டொக்கு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பிளான்கள்லாம் கொஞ்சம் சொதப்பிடுச்சா, அதனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு பதட்டமான சூழ்நிலை மாட்டியிருக்கேன். என்ன நடக்குது என்னன்னு தெரியல. ஒரு ரூபாய் வரமாட்டேன். ஒரு வண்டி ரொம்ப நேரம் கழிச்சு போச்சு, அவனு லிஃப்ட் கொடுக்கல. நான் 18 கிலோமீட்டர் போகணும் பைபாஸுக்கு, அது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண போகிறது தெரில. 18 கிலோமீட்டர் நடக்கிறது பிரச்சனை இல்லை, டைம் ஆயிரும். 5:16 ஆயிடுச்சு இப்போ. ஓகே, அண்டவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், போகலாம். ஓகே, இப்போ குஜராத்தில் ஒரு சர்க்கலா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தங்க போகிறோம். அதாவது ஒரு டொக்கு ரோட்டில் இருந்து அந்த சைடு உள்ளே பூந்து ஒரு பயத்தோடு வந்தேன். பெட்வாராகாலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட. ரோடு சூப்பராக இருக்குது, ஆளுகள் எவனும் கிடையாது. ரொம்ப பியூர் வில்லேஜ், குஜராத்தி ஸ்டைல். அந்த சேலை எல்லாமே கட்டியிருக்கேன். ஃபுல் ஸ்னோ சிட்டி, ஃபுல் அவுட்ரு. அது வழியாக வந்தேன். அப்போ அங்கே ரூம் இங்கே உள்ளவங்கிட்ட கேட்டேன், இங்கே எதுவும் தங்கத்துக்கு எதாவது இடம் இருக்குமா அப்படி அந்த கிராமத்தில். அவங்க இப்போ இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குப்பா, அங்கே போன்ற மாதிரி சொன்னாங்க. கூகுள் ட்ரான்ஸ்லேட் அந்த 18 அந்த 30 கிலோமீட்டருக்குலாம் ஒரு 18 கிலோமீட்டர் உள்ளே வரும்போது நெட்வொர்க் கிடைக்கல. எனக்கு கொலையாக அடிப்போச்சு. நெட்வொர்க்கு மட்டும் இல்லை, கூகுள் ட்ரான்ஸ்லேட்னால் டவுசர் கிழிஞ்சு போயிடும். அப்புறம் கரெக்டாக இங்கிட்டு வந்தோடனே நெட்வொர்க் கிடச்சிருச்சு. அப்புறம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை பயன்படுத்தி குஜராத்தில் போட்டு கேட்டேன். அப்புறம் எல்லாம் ஓகே. அவங்க ரொம்ப சாதாரணமாக சூப்பர் பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க. 0.5 किलोमीटर जाओ एक आश्रम है,
சுனோ அப்படின்னா ஓகே அந்த மாதிரி எனக்கு இதான் இந்த வார்த்தைகள்லாம் தெரியும். அப்புறம் சொன்னோடனே ஒரு மேப் போட்டேன், 550 மீட்டருக்கு காமிச்சிச்சு. ஆசிரமம் வந்து கேட்டேன், ட்ரான்ஸ்லேட்டர் போட்டேன். சரி ஓகே இங்கே தூங்கிப்பா அப்படின்னு ஒரு கட்டில் கொடுத்தாங்க. ஓகே இன்றைக்கி பயணம் படி த்ரில்லாக இருந்துச்சு. பெருசாக எதையும் நம்ம கவர் பண்ண முடியல. துவாரகேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவானுங்க, 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவானுங்க. அதையும் பார்க்கல. அந்த பெட்துவாரகா போய் பீச்சுக்கும் போகல, எனக்கு அந்த பெரியும் போகல. அப்படின்ட்டோடனே அங்கே இன்னொன்று ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. டாட்டா சரியானது, டாட்டா கெமிக்கல்ஸ் ஒன்று இருக்குது, சரியான பெருசு, பூரா இண்டஸ்ட்ரியல்னோடனே எனக்கு அங்கே இருக்கவே மனசு இல்லை. எனக்கு தெரிச்சு ஓடணுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தெரிச்சு ஓடியாந்து தப்பிச்சு டொக்கு கிராமத்துக்குள்ளே வந்து அங்கிட்டு லிஃப்ட்டு ஏறி லாரியை பிடிச்சி இங்கே வந்தாச்சு. ஓகே இன்றைக்கி நைட்டு இங்கே தூங்க போகிறோம், தூங்கலாம். ஓகே நம்ம தங்கியிருக்க ஆசிரமத்தில் கொசுக்காண்டி ஃபயர் வேறு, புகை வேறு வருது. இந்த ஆசிரமத்தில் ஒரு சின்ன ஃபேமிலி இருக்காங்க. ஒரு அப்பா அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு சின்னதாக பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த ஊருக்காரங்க ஒரு குடும்பம் தான், ஒரு ஃபேமிலி ஒரு ஆசிரமத்தை சும்மா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, ஸ்வீட்டு, ரைஸு, ரொட்டி சாப்பிடலாம்.